கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குதுல்ல. ஓகே, நான் இப்போ வந்து இந்த வீடியோ எதுக்காக இந்த ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10th 12th மார்க் இப்போ வந்திருக்குது. அந்த பசங்களுக்காகவும் அவங்க பேரண்ட்ஸ்க்காகவும் தான் இந்த வீடியோ. நம்ம பசங்க வந்து சில பசங்க வந்து ரொம்பவே மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் எதிர்பார்த்த மார்க் கிடச்சிருக்காது. சில பேர் வந்து ஃபெயில் கூட ஆகிருக்கலாம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நெக்ஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் ஆகிடலாம். அதுக்காக வந்து சில பசங்க வந்து தேவையில்லாத முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி தேவையில்லாத முடிவுகள் எக்காரணம் கொண்டும் நம்ம லைஃப்பில் எடுக்கவே கூடாது. அது வந்து ரொம்பவே தப்பான ஒரு முடிவு. அது உங்களுக்கு இப்போ புரியாது, இன்னும் காலம் போக போக உங்களுக்கு வந்து அது வந்து தெரியும். இது வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஒரு ஜஸ்ட்டு 10th 12th ஒரு பார்ட் ஆஃப் லைஃப், அவ்வளோதான். நீங்கள் வந்து 12th ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் ஆகிடலாம். அதுக்காக லைஃப்பையே நம்ம வந்து போயிடுச்சு, ஸ்பாயில் ஆகிடுச்சு, அந்த மைண்டுக்கு மட்டும் நம்ம போயிடவே கூடாது. நீங்கள் வந்து இப்போது இன்ஜினியரிங் படிக்கலாம்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் அதுக்கு வந்து மார்க் கம்மியாக இருந்திருக்கும். பரவாயில்ல, இன்ஜினியரிங் இல்லைன்னா ஒரு பிஎஸ்சி முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு நம்ம எதில் வந்து டேலண்ட்டாக இருக்கோன்னு பார்த்து அதில் வந்து நம்ம வந்து முன்னேற பார்க்கணும். சில பசங்களுக்கு வந்து குக்கிங் நல்லா வரும், சில பசங்களுக்கு வந்து மெஹந்தி போடுறது, இந்த பியூட்டிஷியன் அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதில் நம்ம வந்து நம்மளை வந்து செலுத்திக்கலாம். அப்படி செலுத்தி நம்மளோட தனித்துவத்தை நம்ம அதில் காட்டலாம். லைஃப்பில் வந்து எல்லாருக்குமே ஒரு சின்னதாக ஒரு டேலண்ட் இருக்கும். கண்டிப்பாக அந்த டேலண்ட்டை நீங்கள் வந்து வெளியில் கொண்டு வரணும். அதுக்காக மார்க் மட்டுமே நம்ம வாழ்க்கை இல்லை, அதையும் தாண்டி நமக்கு வாழ்க்கை இருக்குது. அதனால் வந்து பேரண்ட்ஸுமே வந்து பசங்களை வந்து ரொம்ப டென்ஷன் படுத்தாதீங்க. இந்த மாதிரி ஏன் மார்க்கு கம்மியாக வாங்கிட்ட பாரு, எங்களால் எப்படி நாங்கள் ஃபீஸ் கட்ட முடியும், இதெல்லாம் வந்து பசங்க தலையில் திணிக்காதீங்க. படிக்க வைக்கிறது நம்ம கடமை. நம்ம தான் அந்த பசங்களை வந்து இந்த உலகத்துக்கு கூட்டு வந்திருக்கோம். நம்ம வந்து படிக்க வைக்கிறது நம்ம கடமை. அதுக்கும் மேற்கொண்டு படிக்கிறதும் படிக்காததும் வந்து பசங்க கையில் தான் இருக்குது. சில பசங்க வந்து கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு படிப்பாங்க, சில பசங்க விளையாட்டு போக்கில் இருப்பாங்க. பரவாயில்ல, அவங்க போக்கிலே போய் தான் அவங்கள வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்குது. இல்லாட்டி பசங்க வேறு மாதிரியான முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து எக்காரணம் கொண்டும் நம்ம ஒரு காரணமாக இருந்துடவே கூடாது. ஓகேவா? கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வந்து ஒரு அட்வைஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, வேறு வேலை இல்லாமல் நான் பேசுகிறேன்னு நினச்சாலும் சரி, ஆனால் ஏதோ ஒரு குழந்தைக்கு வந்து நான் பேசுகிறது வந்து ஒரு எனர்ஜியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சரியா பசங்களா? இனிமேல் வந்து நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பை தான் பார்க்கணுமே தவிர முடிஞ்சு போன மார்க்கை என்றைக்குமே எடுத்து பார்க்கக்கூடாது. சரியா? நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் குழந்தைங்களா.